ஒரு காலத்துல உலகம் புதுசா உருவாகி மிருகங்கள் எல்லாம் ஒவ்வொன்னா தங்களுக்கு தேவையான மாதிரி தங்களோட உடலை மாத்திக்கிட்டு வாழ ஆரம்பிச்ச காலம் இது. வேகமா ஓடணும்னு மான்களுக்கு நீளமான கால்கள் வந்துச்சு. அதிக சுமை சுமக்க கழுதைக்கு வலுவான முதுகு வந்துச்சு. தன்னை பாதுகாக்க ஆமைக்கு கடினமான ஓடு வந்துச்சு. தூரத்துல வர்ற ஓசைய கேட்க முயலுக்கு பெரிய காது வந்துச்சு. இதெல்லாம் எதனால தெரியுமா குழந்தைகளே? பரிணாம வளர்ச்சி. உலகம் உருவான கொஞ்ச காலத்துக்கு பிறகு பசுமையான காடுகளுக்கு நடுவே ஒரு பெரிய பாலைவனம் உருவாக ஆரம்பிச்சது. அந்த பாலைவனத்தை தாண்டி நீர்நிலைகள் இருந்ததால பல மிருகங்கள் அந்த பக்கம் போக ஆரம்பிச்சுச்சு. பறவைகள் அவை சுலபமா பறந்து போயிடுச்சு. ஒட்டகம் முன்னாடி மான் மாதிரி இருந்தது. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட உடலை மாத்திக்கிட்டு கடுமையான வெயிலையும் குறைந்த தண்ணீரையும் சமாளிக்க கத்துக்கிட்டது. ஆனா அந்த காலத்துல பாம்புகள் எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா? நிறைய நிறைய கால்களோட. ஆனா பாம்புகளுக்கு நடக்க ரொம்ப சோம்பேறித்தனம். இந்த பாலைவனத்தை கடக்க வேண்டாமே, இங்கேயே இருந்துக்கலாமேன்னு சில பாம்புகள் நினைச்சுச்சு. ஆனா சில பாம்புகள் மட்டும் தைரியமா பாலைவனத்துக்குள்ள போக முடிவெடுத்துச்சு. பாலைவன மணல் ரொம்ப சூடா இருந்துச்சு. பாம்புகளோட நிறைய கால்கள் ஒவ்வொன்னாவே சுட ஆரம்பிச்சது. அப்போ பாம்புகள் என்ன பண்ணுச்சு தெரியுமா? இந்த கால்கள் தேவையில்லை, நெளிஞ்சு போகலாம்னு நினைச்சுக்கிட்டு மணலுக்குள்ள நுழைய ஆரம்பிச்சுச்சு. தலைமுறை தலைமுறையா பாலைவனத்தில் வாழ்ந்த பாம்புகளுக்கு கால்கள் சின்னதாகி சின்னதாகி கடைசியில முழுக்க மறைஞ்சே போயிடுச்சு. கால் இல்லாததால என்ன நடந்துச்சு தெரியுமா? மணலுக்குள்ள சுலபமா புதிய முடிஞ்சது, வெயிலிருந்து தப்பிக்க முடிஞ்சது, வேகமா நெளிஞ்சு போக முடிஞ்சது. அந்த பாம்புகளோட உடலும் முழுக்க மாற்றம் அடைஞ்சிச்சு. அதுதான் இப்போ நாம பாக்குற கால் இல்லாத பாம்பு. நீண்ட காலத்துக்கு முன்னாடி பாம்போட முன்னோணிகள் பல்லி மாதிரி 4 கால் இருந்தவங்க. மண்ணுக்குள்ள குழிக்குள்ள வாழ ஆரம்பிச்சப்போ கால் இல்லாதவங்க தான் சுலபமா தப்பிச்சு வாழ்ந்தாங்க. அதனால குழந்தைகளே, கால் இல்லாதது பாம்புக்கு குறை இல்ல, அது பாம்புக்கு கிடைத்த சூப்பர் பவர்.